நண்பர்களுக்கு வணக்கம். உனை சேரும் என் நேசம் பகுதி 29. வசந்த் காரை இயக்க டிரைவர் இருப்பில் அமர்ந்துவிட சர்வாவும் முன்னிருக்கைக்கே சென்று அமர்ந்து இருந்தான். அதே சிந்தனையிலேயே அமர்ந்து இருந்தவள் சுற்றும் முற்றும் பார்க்க மறந்து இருந்தாள். கார் நிற்கவும் வீடு வந்து விட்டதா என்று இவள் பார்க்க அது கடைவீதி என்பது புரிந்தது. என்னாச்சன்னா என்று விசாரிக்க, இல்லைம்மா, உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், சார் வாங்கிட்டு போக சொல்லியிருக்காரு என்று கூற இதுவரை இருந்த சூன்யம் மாறி அவள் மனதில் மகிழ்ச்சி வந்து தொற்றிக்கொண்டது. அவனுடன் சென்று தேவையானவற்றை வாங்கிவிட்டு புறப்பட்டார்கள். வீட்டை அடைந்ததும் பவித்ராவிடம் திரும்பியவன், சாயங்காலம் நீங்கள் கிளம்பும் போது கால் பண்ணுங்கம்மா, வந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் என்று கூற, நீங்களும் வாங்கலேனா என அவள் கூற, நண்பன் முதலாக மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கான், நான் வேற ஏமா டிஸ்டர்பன்ஸ், கூப்பிட வரும்போது வரேன் என்றவரிடம் சரி என்று தலையாட்டி விட்டு அவள் முதலில் இறங்க கார் சத்தம் கேட்கவும் வாசலுக்கு வந்திருந்தனர் அனைவரும். இவள் வருவதாக தகவல் கொடுக்கவும் விடுமுறை போட்டுவிட்டு தந்தையும் வந்து இருந்தார். இனியாவும் ஆனந்தனும் குழந்தையோடு வந்து நிற்க இவளை பார்க்கவும் அருகில் வந்து இருந்தார் தந்தை. நல்லா இருக்கியாமா என்று கண்ணில் ஒரு பரவசத்துடன் விசாரிக்க, கண்ணே பொன்னே என்று கொஞ்சியதில்லை என்றாலும் தனக்கான விஷயத்தில் அக்கறையோடு செயல்படும் தன் தந்தையும் பிறந்ததில் இருந்து பிரிவு என்று ஏற்படாமல் கண் முன்னே நின்றவர் அல்லவா. சில மாதங்கள் கடந்த இந்த சந்திப்பு அவளையும் உணர்ச்சி வசப்படவே வைத்திருந்தது. இருக்கேன்பா, நீங்க நல்லா இருக்கீங்களா என்று விசாரித்துவிட்டு பின்புறம் நோக்கினார். சித்தி நின்றிருக்க தன்னை இம்சித்தவர் என்றாலும் இந்த நீண்ட இடைவெளி அவரையும் சற்றே காண தோண அவர்களையும் நல்ல மனநிலையுடனே விசாரித்தார். வேகமாக தலையாட்டியவர் கண்கள் என்னமோ பின்னிருந்த அந்த காரிலேயே நின்றது. அதை பார்க்கவும் அடிவயிற்றிலிருந்து ஒரு சூடான மூச்சுக்காற்று வெளிவந்தது. வயிற்றில் பற்றி எறியும் வயிற்றெரிச்சல் அதை காட்டும்படி மிகவும் சூடாக. இனியாவையும் ஆனந்தனையும் விசாரிக்க வெறுப்போடு இனியாவின் பார்வை இருந்தால், மெக்கானிக்காக இருந்த ஆனந்தனுக்கோ இந்த காரின் விலை பற்றி தெரிந்ததால் பிரமிப்போடு அவன் பார்வை இருந்தது. இங்கு இப்படி நடந்து கொண்டிருக்க காரை விட்டு அவள் வெளியேறி கதவை சாத்தவும் தன் வசம் உள்ள கைபேசியை எடுத்து சர்வாவிடம் நீட்டினான் வசந்த். புதுசாக கால் போட்டிருக்கேன்டா, இப்போதைக்கு என் நம்பர் மட்டும்தான் இருக்கு, அதனால வேற யாரும் கால் பண்ண வாய்ப்பில்லை, ஏதாவது தேவைப்படா எனக்கு கால் பண்ணு. அவன் தேவை அறிந்து இவன் செயல்பட, என் தள்ளப்பதிடா என்று சர்வா கூற, போதும் போதும், நேற்று ஒரு நாள் உன்னை கூட்டிட்டு வெளியே போகவும் தான் உன் பொண்டாட்டி உன்னை பிளான் பண்ணி இங்கே கூட்டிட்டு வந்துட்டு இனி எங்க தளபதி ராணி கூட சேர்ந்து சுத்து. கவலைப்படாதடா, உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா சரியாயிடுவ என்றவனை முறைத்து, ஏண்டா ஒரு ஆறுதலுக்காக கூட நல்லா ஆயிட்டேனா இனி உன் கூட தானே ஆஃபீஸ் கூட வந்து இருப்பேன் என்று சொல்லலாம் தோணலையா உனக்கு? ஐய, ரொம்ப முத்தி போச்சு போல உனக்கு. கன்ஃபார்மாக பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்போ நீயும் என்ன விரட்டில் தான் குறியாக இருக்க. சரி சரி கிளம்பு, வெளிப்படையாவா சொல்ல முடியும்? போதும் போதும் வரேன் என்று கூறவும் பவித்ரா அங்கு வரவும் சரியாக இருந்தது. சர்வாவும் இறங்கி இருவரும் உள்ளே செல்ல வாங்கிய பொருட்களை எடுத்துக்கொண்டு வசந்தும் வந்து சேர்ந்தான். மேலோட்டமாக இருந்த சாக்லேட்டுகளை எடுத்து தங்கை குழந்தைக்கு கொடுத்தவள் அதை தூக்கியபடியும் உள்ளே நுழைந்தாள். அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக உள்ளே நுழைய வீட்டின் நிலை பார்த்து இவளுக்கு அதிர்ச்சிதான். துணிகள் ஒரு பக்கம் குவிந்து கிடந்தது. வீட்டின் கூரையில் ஒட்டடைகள், தரைப்பகுதி சுத்தமாக தெரிந்தாலும் காலிற்கு பிசுபிசு போடு தெரிய இவள் தன் கணவனை பார்த்தாள். அவன் முகத்தில் எதுவும் இல்லை. ஆம், அவருக்கு என்ன இந்த நிலை புரியவா போகிறது? இருந்தும் அசத்தத்திற்கு நடுவில் எப்படி இவரை நிறுத்துவது என்று அறியினார். வசந்த் வாங்கிய பொருட்களை கூடத்தில் பரப்பிவிட்டு கிளம்பிய போது, ஃபோன் பண்ணுமா, வந்து கூட்டிட்டு போயிடுறேன் என்று கூறிவிட்டே விடைபெற்றான். சுற்றும் முற்றும் பார்த்தவள் தலையை உலுப்பிவிட்டு கணவனை அங்கிருந்த சேரில் அமர வைத்து விட்டு நகர்ந்து சென்றாள். அங்கிருந்த சேரில் தந்தையும் தங்கை கணவரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டனர். ஒரு ஓரமாக பொருட்களை வைத்துவிட்டு அவள் சென்றாள். இதே சாதாரணமாக வந்த மருமகனாக இருந்தால் பேச்சும் சிரிப்புமாக சென்றிருக்கலாம். இவனிடம் என்ன பேசுவது என்று வேல்முருகன் விழித்திருக்க, சிறிய மகனான பெரிய மருமகன் ஆனந்தன் பேச்சை துவங்கி இருந்தான். ஏமாமா, இவர் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தெரியுமா என்று துவங்க அது போதுமாக இருந்தது அவருக்கு. சர்வாவை பற்றி பேச துங்கி அது அவருடைய தந்தை புறம் திரும்பி பின் அவர்கள் தொழிற்சாலை என்று நீண்டு கொண்டே சென்றது. சர்வா அனைத்தையும் கேட்டபடி அமர்ந்து இருந்தான். அடிக்கடி சுற்றும் முற்றும் பார்வை பார்த்தபடி. இந்த ஒட்டடை தூசியெல்லாம் பார்த்தவன்,
இது போல ஓட்டு வீடெலாம் இப்படி தான் இருக்கும் போல என்று நினைத்து கொண்டார். பவித்ரா முதலில் தன் உடை இருக்கும் பெட்டியை திறந்தார். நல்ல வேளையாக அனைத்துமே இருந்தது. விறுவிறுவென தன் பட்டுப்புடவையை களைந்து நல்ல விதமாக இருந்த சுடிதார் ஒன்றை எடுத்து அணிந்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் உடை மாற்றியதை காணவும் தான் அன்னைக்கும் மகளுக்கும் பாதி எரிச்சல் குறைந்தது போல் இருந்தது. மீதி எரிச்சலுக்கு காரணம் அவள் அணிந்திருந்த அணிகலன்கள். கண்கள் தீந்து காது வழியாக புகை வெளிவந்தது. பவிமா, நானே சொல்லணும்னு நினச்சேன். பவிமாவா? யாரது என்று இவளுக்கு தோன்றாமல் இல்லை. உன் வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்குமோ தெரியல, அதனால நீயே சமைச்சிடுறியா? அதுதான் அவருக்கும் பிடிக்கும் என்று சித்தி கூற சரியென இவள் வேகமாக தலையச்சித்தாள். அவளுக்கு மகிழ்ச்சிதான். இதுவரை அந்த வீட்டில் கீதாமாவிற்கு உதவிதானே செய்து இருக்கிறாள், சமைத்தது இல்லையே. இன்று தன் கையால் சமைத்து கணவனுக்கு கொடுக்க போகிறோமே என்று. ஆனால் முதலில் சென்று உளுத்தம்பருப்பு துவரம் பருப்புகளை ஊற வைத்துவிட்டு வெளியேறினாள். வடைப்பாசயத்தோடு சமையல் என்று முடிவும் செய்து விட்டிருந்தாள். முதலில் அங்கு இருந்த ஒற்றை அறைக்குள் நுழைந்தாள். துணிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்க எல்லாமே துவைத்த துணிகளே என்று மடிக்க நேரம் இல்லாமல் அப்படியே கிடக்க முதலில் அதை எடுத்து வீரவீரவென்று மடித்து பீரோவில் அடுக்கியவள் உடனே அடித்துவிட்டு தண்ணீர் பிடித்து எடுத்து வந்து உடனே கழுவியும் விட்டுவிட்டாள். அதற்கு ஒரு அரை மணி நேரம் பிடித்து இருக்க அடுப்பங்கரைக்குள் நுழைந்தாள். ஊற வைத்த பருப்பையும் குக்கரில் போட்டுவிட்டு அரிசி கலைந்து அதை ஒரு குக்கரில் போட்டுவிட்டு கூடத்திற்கு வந்தாள். அவர்கள் வாங்கி வந்த பைகளிலேயே தின்பண்டங்கள் இருக்க அதை கொண்டு வந்து தட்டையில் கொட்டி வைத்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க நல்ல வேளையாக அதில் குளிர்பானம் இருந்தது. அதையும் 3 குவளையில் ஊற்றி எடுத்து வந்தவள் அனைத்தையும் அந்த அறைக்குள் சென்று வைத்துவிட்டு ஹாலில் இருந்த ஆண்கள் 3 அழைத்து அங்கு அமர சொல்லி தின்பண்டங்களை எடுத்து கொள்ள சொல்லிவிட்டு நகர்ந்தாள். தந்தைக்கும் ஆனந்தனுக்கும் அந்த அறையை பார்க்கவுமே ஒரு வியப்பு. எங்கு பார்த்தாலும் அடசல்களும் துணிகளும் அந்த அறையில் நிறைந்து இருக்க, சின்ன வீடு அப்படித்தான் என்று இருக்கும் என்று இவர்கள் நினைத்திருக்க, ஒழுங்கு செய்தால் எதுவும் நன்றாகத்தான் இருக்கும் போல என்று ஆனந்தன் நினைத்திருந்தான். தந்தையோ, என் புள்ள வந்தானா வீடே லட்சுமிகரமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டார். அவர்கள் அறைக்குள் நுழைந்து விட வீட்டையும் ஒட்டடை அடித்து பெருக்கி சுத்தம் செய்ய துவங்கி இருந்தாள் இவள். ஏதோ தாங்கள்தான் விருந்திற்கு வந்தவர்கள் போல அன்னையும் மகளும் குழந்தையோடு அமர்ந்து இருக்க இவள் எதையும் கண்டு கொள்ளவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஆனந்தனுக்கு தான் கோபம் கனன்றது. தூசு தட்டும் வேலைகளை முடித்தவள் இடையில் சமையல் வேலைகளையும் கவனிக்க செல்ல இதற்கு மேல் பொறுமை இல்லை என்பது போல் அறையை விட்டு வெளிவந்தவன் மனைவியை அழைத்தான். ஏண்டி, அவங்க தனியாக கிடந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, நீ என்ன வேடிக்கை பார்க்குறியா? உன் அம்மா தான் வயசானவங்க, நீ ஏதாவது உதவி செய்யலாம்ல. பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என இழுக்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் என்று பவித்ரா இது தனக்கு வழக்கமான வேலை தானே என்று நினைத்து ஒன்று வேணாம் என்று மறுக்க, இல்லை நீ உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும்ல, அவளும் செய்யட்டும் விடுங்க என்றவன் மனைவியிடம் கழுவிட போகிறாங்க போல, தண்ணீராச்சும் பிடிச்சி கொடு என்று முறைத்து விட்டு குழந்தையும் வாங்கி கொண்டே அகன்றான். அவளுமே தண்ணீர் பிடித்து கொடுக்க இவள் கழுவ துவங்கி இருந்தாள். இது ஒன்றும் பெரிய பங்களா இல்லையே, நேரம் பிடிக்க 1 மணி நேரத்தில் அனைத்து வேலையும் முடிந்திருந்தது. ஒருவேளை ஆனந்தன் மனைவியை ஏவாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இன்னும் நேரம் இழுத்து இருக்கலாம். சீக்கிரமே முடிந்து இருக்க ஆங்காங்கே இன்ஸ்டன்ட் சாம்பிராணியையும் கொளுத்தி வைத்துவிட வீட்டை பார்த்தவளுக்கு பரம திருப்தி. சுத்தம் என்றுமே அழகானது இல்லையா? அந்த சிறிய வீட்டையே அழகாய் காட்ட இப்பொழுது தன் கணவன் பார்த்தால் தன் வீட்டையும் பிடித்து போகும் என்று தோன்ற சமையல் அறைக்குள் நுழைந்து விட்டாள். வீடு சுத்தமான மகிழ்வோடைய வேலையும் துவங்க வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தங்கை ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டு நிற்க முதலில் விழிவிறுத்து நின்றவள் பின் சுதாகரித்து, இந்த காய்கறியெல்லாம் வெட்டி தரியா என்று கேட்க அவளும் சம்மதமாக தலையாட்டி விட்டு வேலையை துவங்கினாள். தனியா அமர்ந்து என்ன செய்வது என்று விழித்த அள்ளி கொடியும் சமையற்கட்டிற்குள் நுழைய மகள் காய்கறி வெட்டுவதை பார்த்து தானும் அமர்ந்து வெட்ட துவங்கினாள். அந்த வீட்டில் அவள் இருந்தவரை மகளோ அன்னையோ எதற்கும் உதவியது இல்லைதான். இருந்தும் இன்று அவள் பெரிய வீட்டு மருமகள் என்று ஆன பிறகு இங்கு வந்தால் அலட்சியம் செய்வார்களா? இங்கு வந்து அவள் அலட்சியம் செய்வாள், பந்தா காட்டுவாள் என்றெல்லாம் நினைத்து தனது முறைப்பையும் வீம்பையும் வினாடு நின்றவர்கள் ஒரு நாள் வந்துவிட்டு செல்ல போகிறாள். இந்த வீடு கேடு கெட்டு போனால் நமக்கென்ன என்று அவளும் நில்லாமல் வாசலை ஒழுங்கு செய்து சமையலையும் கவனித்து கொஞ்சம் உயிர்ப்போடு இருந்த மனசாட்சி இவர்களை உதவி செய்ய தூண்டி இருந்தது. குழந்தையுடன் உள்ளே வந்த ஆனந்தன் மடியில் வைத்து கொண்டு அமர அது புதிதாக வந்திருப்பவனை நிமிர்ந்து பார்த்து அதை பார்க்கவும் அவன் இதழ்களில் மெல்ல விரிய அவனை நோக்கி அது பாய்ந்தது. தந்தையும் மாமனாரும் அதை கண்டு சிரிக்க இவன் கை நீட்டு
அதுவும் உடனே வந்துவிட்டது. தூக்கி கொஞ்சம் ஆசைதான், முடியாதே என அதை பார்த்து சிரிக்கவே மட்டும் செய்தான் இவன். அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டது அது. மகிழ்ந்தவன் முதுகை தட்டி கொடுக்க மீண்டும் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு டாட்டா டாட்டா என்று வெளியே கை காட்டியது. உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு போல என்றான் ஆனந்தன். அதை ஆமோதித்தார் மாமனாரும். மீண்டும் அது வெளிப்புறமாக கை காட்ட வாங்கலாம் வெளியே போலாம் என்று வேல்முருகன் அழைக்க அவர்கள் முன்புறம் செல்ல இவன் குழந்தையோடு பின்புறம் நடந்தான். வெளியே வந்தவர்களுக்கு ஆச்சரியமே. எப்படி கிடந்த வீடு இப்படி ஆகிவிட்டதே என்பது போல் இருந்தது. மருமகன் மாமனார் இருவருக்குமே வியந்து விழிவிரிக்க வேல்முருகனோ என் பொண்ணு வந்தா கோயிலா இருக்கும் என்று சிலாகித்தார். இங்கு வந்தபோது இருந்ததற்கும் இப்போ உள்ள சுத்தத்திற்கும் கண்களை நிறந்தது இருந்தால் அந்த மெல்லிய நறுமணம் சேர்ந்து மனதையும் நினைத்திருந்தது சர்வாவிற்கு. அவன் எண்ணம் மனைவியை நோக்கி நல்ல விதமாகவே சென்றிருந்தது. அவளை நோக்கி காதல் ஊற்றெடுக்கவும் உதவியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.